ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் நல்லா விளைஞ்ச ஒரு கத்திரிக்காய் நிற்கி அதை முதல்ல பறித்து எடுத்துக்கலாம். நாடன் வெரைட்டி கத்திரிக்காய் தான் இது. இது அப்படியே அடுப்பில் வச்சு சுட போகிறோம். இந்த கத்திரிக்காயோட கலர் மாறுறது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எப்படி இருந்ததா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கணும். நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டோம். இதனோட தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடோடு இருக்குது, அப்போவே நான் உரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லாவே தோலெல்லாம் உறிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தால் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வற்றல் மிளகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நல்லா வதங்குறதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடார வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா, சுட்ட கத்திரிக்காய் இவ்வளோ சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி. இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.